புதுச்சேரியில் விஜய் அவர்கள் ரோட் ஷோக்கு வந்து பெர்மிஷன் கேட்டிருந்தாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்துக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. 9ஆம் தேதி நடக்க போகிறது கிட்டத்தட்ட உறுதியானதாக தகவல் வந்து. புதுச்சேரி சின்ன ஊருங்க, அங்கே ரோட் ஷோ நடத்தினா அந்த ஊர் தாங்குமான்னு தெரியல. கரூர் ரோட் ஷோவில் கிடைத்த பாடத்திலிருந்து விஜய் எதுவும் கற்றுக்கொள்ளவில்லை என்பது தான் இது காட்டுது. எப்படி வந்து தைரியமாக போய் ரோட் ஷோ கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. 41 பேர் இறந்துருக்காங்க. எப்படி இவங்க போய் வந்து கூச்சமே இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் எங்களுக்கு ரோட் ஷோ வேணும்னு கேட்குறாங்கன்னு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் குறுகலான சாலைகள், ஓப்பன் ட்ரைனேஜ். கரெக்ட். எப்படி தைரியமாக போய் நீ ரோட் ஷோ உழுந்து செத்தானா யார் பொறுப்பு? உங்களுக்கே உறுத்த வேணாமா? ஒரு குற்ற உணர்ச்சி இல்லையா உங்களுக்கு? நான் கேட்குறேன். 3 மாதம் 100 நாள் முடியலங்க. யார் பக்கம் தப்பு யார் பக்கம் சரியே இருக்கட்டும். பட் நீங்கள் அங்கே போலன்னா அது நடந்திருக்காதுல்ல. உங்களுக்கு அதில் எந்த சம்மந்தமே இல்லைன்னு தான் நீங்கள் இன்ன வரைக்கும் நினைக்கிறீங்க. இது எந்த விதத்தில்? அப்போ நீங்கள் பாடம் கற்றுக்கல, நீங்கள் திருந்தலன்றதான் அதை காட்டுது. 100% நீங்கள் திருந்தலை. நீங்கள் போய் தைரியமாக கேட்குறீங்களே, இங்கே கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும், நீங்கள் அங்கே போய் கேட்குறீங்க. அங்கே மட்டும் எப்படி கொடுப்பாங்க?